திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவானுடைய வக்ர பயிற்சியும் அதே போல குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, நகை, தங்கம், குழந்தைகள், அதே போல நம்மளுடைய பெரும் பணம், பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், பரம்பரை சொத்துக்கள், தலைக்கட்டாக சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறது எல்லாமே இந்த குரு பகவான் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரு அப்படின்னா அவர்களுக்கு பரம்பரை சொத்து கிடைக்கும். ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இல்லை அப்படின்னா இவர்களாக சம்பாதிச்சு சொத்து சேர்த்துவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு அதிசாரம் எப்ப ஆகிறார் அப்படின்னா, அக்டோபர் மாசம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமாகிறார். இதுல இன்னொரு சூட்சமம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இதே பீரியட்ல குரு பகவான் வக்கரமும் ஆகிறார். அந்த குரு வக்கரம் எப்ப ஆகிறாருன்னா நவம்பர் 11 இருந்து மார்ச் 11 வரைக்கும். இப்போ குரு பகவான் அதிசாரமாகக்கூடிய பீரியட்லயே வக்கரம் ஆகிறார். ஒரு கிரகம், ஜோதிட ரூல்ஸ் என்னன்னா, ஒரு கிரகம் வக்கரமாகி, அதாவது உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீசத்தன்மை அடையும். நீசம்னா பலம் இல்லை. அப்போ குரு பகவான் உச்சத்தையும் இப்ப கொடுக்க போகிறார் அதே இடத்துல இருந்து, அதே போல அதே இடத்துல இருந்து நீசத்தையும் கொடுக்க போகிறார். ஒரு சிலருக்கு யோகமாக குரு வேலை செய்யணும் அப்படின்னா அக்டோபர் 18 இருந்து நவம்பர் 11 யூஸ் பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு குரு கெட்டு போகணும்னு சொல்லியிருப்போம். ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா அர்த்தம் சொல்லுவாங்க, குரு கெடனுங்க அப்பதாங்க உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய பீரியட் எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 11 இருந்து டிசம்பர் 19 வரைக்கும். முழுமையாக வக்கர நிவர்த்தி ஆகிறது பாத்துட்டீங்கன்னா மார்ச் மாசம் 11ஆம் தேதி. இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும், யாருக்கு நல்லா குரு நல்லா இருந்தா யோகம், யாருக்கு குரு கெட்டு போனா யோகம், குரு நல்லா இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும், குரு கெடும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா டீட்டெயிலா நம்ம இப்ப பார்க்கலாம். கன்னி ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா கண்டச்சனி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. கன்னியா ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4 மற்றும் 7ஆம் அதிபதியாகி ராசிக்கு 11 உச்சமாக போகிறார். பொதுவா கன்னி ராசிக்கு குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சமாக கூடாது, குரு கெடணும். கன்னிக்கு குரு கெட்டாதான் யோகம். சரி, இருப்பினும் அப்ப நாம எந்த பீரியட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, முற்பகுதியை விட பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நவம்பர் மாசம் 11 இருந்து டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 11ஆம் வீட்டில் போய் இருக்கும் பொழுது வீடு, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் மூலமாக லாபங்கள் பெறுவது, ஒரு வீடை வித்துட்டு நல்ல லாபம் கிடைக்கும் நினைச்சீங்கன்னா, அல்லது நல்ல வரன்கள் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நல்ல திருமண உறவுகள் வரணும்னு நினைச்சீங்கன்னா, இது எல்லாமே குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, அம்மா மூலமாக உதவிகள் கிடைப்பது, கணவருடைய சொத்துக்கள் கிடைப்பது, மனைவியினுடைய சொத்துக்கள் கிடைப்பது, அதன் மூலமாக பெரிய லாபங்கள் கிடைப்பது, இது எல்லாமே இந்த குரு கொடுக்க போகிறார். 11ஆம் இடங்கிறது பெரிய ஆசைகளை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப பெரிய பெரிய ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேற போகுது. நீங்க என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே உங்க கை சேர போகுது. கை நிறைய இந்த காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கலாம். கண்டச்சனியாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள, பார்ட்னருக்குள்ள, நண்பர்களுக்குள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எல்லாமே போயிட்டு இருக்குது. இது எல்லாமே இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உச்சமாகும் பொழுது, அதாவது 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஓரளவுக்கு ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதுல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 4ஆம் இடங்கிறது கல்வியை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப கல்வியிலிருந்து வந்த மந்த நிலைகள் எல்லாமே விலக போகுது. படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. கல்விக்காக ஒரு இடமாற்றம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு வேற ஸ்கூல், வேற காலேஜ் ஏதாவது போகலாம்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக செல்லலாம். ஒரு மாற்றங்கள் செய்யும் பொழுது, ஒரு இடமாற்றங்கள் செய்யும் பொழுது கன்னிக்கு ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது. இப்ப குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இப்ப கன்னியா ராசிக்கு விருச்சிகத்தை பாக்குது. அப்ப விருச்சிகம் 3ஆம் இடமாக இருக்கிறதுனால 3ஆம் இடம் அப்படிங்கிறது விஜய வீரிய ஸ்தானம். நகை வாங்கக்கூடிய யோகத்தையே கொடுக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடங்கிறது நகை வாங்கக்கூடிய யோகம். இப்ப நகை சேர போகுது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு வெள்ளியோ ஒரு தங்கமோ ஏதோ ஒரு சின்னதா வாங்க போறீங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தைரியம் அதிகமாக போகுது. எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், இது நடந்தே தீரும்,
பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை நிச்சயமாக வரவழைத்து கொடுப்பார். சகோதரர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது. அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாக போகுது. 3ஆம் இடத்த குரு பார்த்தாலே உங்க காரியங்கள் எல்லாமே நடக்க போகுது. விடாமுயற்சியோட போராடுங்க. நிச்சயமாக நீங்க நினைக்கிறது எல்லாமே பல மடங்கு வெற்றிகளை கொடுத்தே தீரும். அடுத்தது 5ஆம் இடத்தை பாக்குது, மகரத்தை பாக்குது. 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம் இல்லையா? அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். 5ஆம் இடத்தை குரு பார்த்தால் குழந்தை பிறக்க போகுது. குழந்தைக்குண்டான விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. குழந்தைகளுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்ய போறீங்க. ஒரு தெய்வம் உங்க கூட இருக்க போகுது. அதுவும் குறிப்பிட்ட ஒரு குலதெய்வமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்பட போகுது. குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். அடுத்தது 9ஆம் பார்வையாக பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டை பார்க்குது. இப்ப குரு 7ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது நல்ல வரன் அமையும். எதிர்பார்த்த வரன், நீங்க கேட்ட வரன். ஏன்னா சனி அங்கிருந்து நேரா பாக்குறதுனாலதான் உங்களுக்கு கண்டச்சனி. அப்போ குரு பார்வை பெறும்பொழுது அந்த கண்டச்சனியினுடைய தாகம் கொஞ்சம் குறையும். சனி கொடுப்பதை யாராலையும் தடுக்கவே முடியாது. குரு ஒரு மருந்தாக இருந்து செயல்படுத்துவார், அவ்வளவுதான். சனி கொடுக்கறது கொடுத்துட்டே தான் இருப்பார். அவர் அனுபவக்காரகன் இல்லையா? அதனால உங்களுக்கு அனுபவத்தை கொடுப்பதற்காக சில வழிகளையும் வேலைகளையும் கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. சனியினுடைய குணமே அதுதானே. அப்போ குரு பார்க்கும் பொழுது ஒரு பின்னாடி உட்கார்ந்து ஒருத்தர் சரிப்பா செஞ்சுக்கலாம், நான் கூட இருக்கிற, நீ அமைதியாரு அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஆறுதல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளும் ஒரு ஆறுதலாக குரு பகவானே வருவார் அப்படிங்கிறது அமைப்பு. குரு நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை அதீதமாக செய்வார். அதுவும் குறிப்பிட்டு செகண்ட் ஹாஃப்ல அதீத நன்மைகள் உண்டு. அதனுடைய தொடக்கம் அப்படிங்கிறது முதல் பகுதியில தொடங்கிடுவார். பட் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம உங்க ஜாதகத்துல விருச்சகத்துல, மகரத்துல, மீனத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் குரு பார்வை பெறும் பொழுது அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய இருள் எல்லாமே விலகி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப சூரியன் இருக்கிறாருன்னா சூரியன் உங்க ஜாதகத்துல யாரு, அப்ப அவர் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம எடுக்கணும். அப்போ அதை கொடுப்பதை இந்த குரு பார்வை பெறும்போது சீக்கிரமா கொடுப்பார். அதெல்லாமே உங்களுக்கு அந்த பிராப்தம் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. முழுக்க 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 கன்னியா ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது நல்ல யோகத்தை 80% மேல நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. சுப நிகழ்ச்சிகள் நடப்பது, குடும்பம் சார்ந்த விஷயத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கிறதுக்கான அமைப்பு. ஒரு நகை நெட்டுக்கு வாங்குறது, பணப்புழக்கங்கள் அதிகமாகிறது, நீங்க செய்கின்றது எல்லாமே உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே வெற்றிகள் கொடுப்பது, அதன் மூலமாக விடாமுயற்சி மூலமாக பெரிய பெரிய லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்குண்டான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த குரு அதிசார பயிற்சியில கொடுக்க போகிறார். இதெல்லாமே ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிகை சரணம்.